இரவின் மௌனத்திலே மெல்ல உருகும் உன் ஒளி என் மனதுக்குள் மிதந்து மெல்ல திறந்து வாசல் திறக்கும் நினைவாய். ஒவ்வொரு முறையும் கரைகிறாய் உனைக்கான வாழ்வை தேடி. வெளிச்சம் தந்த நீயே ஒரு நாள் மறைந்து இருளை தருகிறாய். நானும் நீயும் ஒன்றை தேய்ந்து தேய்ந்து வளர்கிறோம். வில்லாய் வளைந்து வேடன் கையிலும் புருவமாய் நெடுந்து மங்கையிலும் உள்ளாய். மிதமான ஒளி இதத்தை தரும், இதமான ஒளி இனிமை தரும். பிறை நிலவு. சூப்பர். நீங்களே எழுதுனீங்களா இந்த கவிதை? வாழ்த்துக்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து ஒரு சிறுகதை சொல்ல போகிறாங்க. செகண்ட் இயர். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி பிடிங்கிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ஆனால் கல்வி வந்து யாராலையும் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறுகதை சொல்கிறேன். ஒரு பையன் வந்து டெய்லி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு ஒரு ஷீட் இருக்குது, அதை பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். படிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் எல்லா ட்ரெயினும் போயிடுது. இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பிறந்து வளர்ந்ததுலேருந்து சொல்கிறாங்க, நமக்கு கல்வி தான்ப்பா முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையனும் சரிங்கம்மா நான் பண்ணுறேன் படிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுது. ஆனால் அவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதனால் அந்த பையன் வந்து நல்லா படித்து பெரியவனான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுது. அதனால் என்ன சொல்கிறாங்க, உடம்பு சரியாமல் ரொம்ப முடியாத கண்டிஷனில் இருக்காங்க. அப்போயுமே அந்த அம்மா கடைசி ஒரு நிமிஷத்துலேயே கூட கூப்பிட்டு நமக்கு கல்வி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பையனை சொல்கிறாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணை மூடிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த துக்கம் தாங்காமல் அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அப்பாவும் ரொம்ப முயற்சி பண்ணார், ஆனால் முடியல அவங்க அப்பாவையும். அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அவங்க அப்பா வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்க அடக்கி ஆகிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அந்த பையனை சொல்லுவாங்க, நமக்கு கல்விலாம் முக்கியம் இல்லை, நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கல்வியை விட நமக்கு வந்து வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அதனால் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கான், நம்ம படித்து எப்படியாவது வேலைக்கு போயிடணும், நமக்கு கல்வி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக இருக்கான். ஆனால் அவனால் முடியல, வேலைக்கு போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி ஸ்கூல் சைடு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆசிரியர்கள் நடத்தும் போது கேட்டு மெமரி பண்ணிக்கிட்டான். நம்மலாம் வந்து நோட் பேனா வச்சுக்கிறோம், அந்த பையன் நோட் பேனா எதுவுமே இல்லாமல் தன்னுடைய மெமரி பவரால் வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டான். இதை திடீர்னு ஒரு நாள் ஆசிரியர் பார்த்து அதுக்கு இல்லை, இது மாதிரி எனக்கு இந்த சூழ்நிலை சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறான். இந்த மாதிரி என்னால் படிக்க முடியல, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அம்மா எனக்கு சொல்கிறான். தன்னுடைய ஆசிரியர் வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஒரு நாள் பண்ணும்போது ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சியில் வந்து யார் முதலிடம் வராங்களோ அவங்களுக்கு வந்து இலவசமாக படிக்கிறதுக்கு வேலைவாய்ப்பும் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவனுக்கு வந்து பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதே மாதிரி அவன்கிட்ட அந்த அறிவியல் எக்ஸிபிஷன் செய்கிறதுக்கு எந்த பொருளுமே கிடையாது. அதுக்கப்புறம் இரும்பு கடையில் போயிட்டு தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த பையன் வந்து மனசு தளர விடாமல் தன்னுடைய கான்ஃபிடென்ட்டால் வந்து இது பண்ணுறா. அவங்க ஊரில் வந்து தண்ணி வராது, அவங்களுக்கும் காற்றடிச்சா தண்ணி வர மாதிரி ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கான். இதனால தன்னுடைய முயற்சினால் கண்டுபிடிச்சனால இதில் வந்து அறிவியல்காரங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து தனியாக படிக்க வைக்கிறாங்க. இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சூழ்நிலையும் படிப்பை விட்டுறக்கூடாது, படிப்பு மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை தந்துட்டு